எந்த தாய்க்கும் நேரக்கூடாத ஒரு துயரம், பிள்ளையை இழந்த பெற்றோருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது எந்த தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. பிள்ளைகளை சாக கொடுக்கறது என்பது துயரத்தில், மீள முடியாத ஒரு துயரத்தில் அதுவும் ஒன்று. அவங்கள தேற்றுறதுக்கு நம்ம யார்கிட்டையுமே வார்த்தை இல்லை. நம்ம யாருமே வார்த்தை சொல்லி அவங்கள தேற்றவே முடியாது. அது எத்தனை வருஷம் காணாலும் 20 வருஷம் கழித்து கூட நேற்று பிள்ளை இறந்த மாதிரி அழுத தாய் தகப்பன்மாரை நான் பார்த்துருக்கிறேன். யாருமே அவங்கள தேற்ற முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பெற்றோர் இதை கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆறுதல் அடையத்தான் வேணும். நம்ம ஒரு நாள் அவர்களை சந்திக்க தான் போகிறோம். நாம் அவர்கள் இடத்துல போவோமே அன்றி அவர்கள் நம்ம இடத்துல வரமாட்டாங்க. வேதம் சொல்லுகிறத தான் சொல்ல முடியும். அது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியும். ஆனால் கூட தாவீது அதற்கு நமக்கு முன்னுதாரணம் காண்பித்திருக்கிறார். பிள்ளை மரித்த பிறகு நான் மீண்டு வரணும்னு நினச்சா வர முடியும், ஆறுதலுக்கு இடம் கொடாமல் அப்படின்னு ஒரு வசனத்தை அங்கே படிக்கிறோம். நான் இப்படியே இருக்கிறேன், யோனா சொல்லுவார், நீ கோபமாக இருக்கிறது நல்லதோ, நான் சாகிற வரைக்கும் இப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்னு. அப்போது வசனத்தின்படி பார்த்தா துக்கமாகவே இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியும். இல்லைன்னு நானே என்னை ரெக்கவர் பண்ணி என்னை அந்த மாதிரி ஒரு ஒரு வருத்தத்திலேருந்து என்னை நானே விடுவித்து என் மென்டாலிட்டியை மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணால் முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழுதது போதும். இனி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் அதிகமாக தேடுங்க. நம்ம வருத்தம் ஆண்டவருக்கும் இருக்குது. ஆபிரகாம் பிள்ளைய வெட்ட துணியும் பொழுது ஆண்டவர் 2 தடவை அங்கே கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. ஆண்டவருக்கும் அந்த 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 ஆதங்கம் இருக்குது. நம்ம பிள்ளைகளை இழந்துட்டு நம்ம மட்டும் தவிக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நான் பெற்றோர் எல்லாருக்கும் சொல்கிறேன், பிள்ளையை இழந்த பெற்றோருடைய ஆறுதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்கள் சொந்தங்களில் யாராவது அப்படி இருப்பாங்கன்னா, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யாராவது அப்படி இருப்பானா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அவங்க பெயர்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, வாலிப வயசில் பிள்ளையை இழந்த தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன். கனவு கோட்டை கட்டி பிள்ளைங்களுக்கு இப்படி சேர்த்து வைத்தவங்க எல்லாத்தையும் இழந்து இனி நான் ஏன் வாழணும், இனி நான் யாருக்காக வாழணும்னு ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தாய் தகப்பன்மாருக்காக வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்க ஆறுதலின் கரம் அவர்களை தேற்றட்டும். அனாதை ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள்னு சொன்னீங்கப்பா. அவங்க பெற்றெடுக்காத அன்பாத பிள்ளைகளை முத்துகளை போல அவங்களுக்கு நீங்கள் அள்ளி தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த கவலை அவங்க இருதயத்தை உருக்காதபடிக்கு மாற்றுகிற வல்லமை உங்களுக்கு உண்டுப்பா. உங்கள் வார்த்தைக்கு உண்டுப்பா, உங்கள் கரங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தேற்றணும்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு அந்த சிந்தை மறக்கப்பட்டு போகட்டும். அதிலிருந்து வெளியே வருகிறதற்கு நீர் அவர்களுக்கு திராணியை கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மாருடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற வல்லவர் நீர் தொட்டு சுகமாக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆறுதல் தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.